தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. 1000 நாவு வேண்டும் ஆண்டவா உன்னை புகழ. உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது. உன்னிடம் இருந்து நான் பெற்ற வரங்கள் உரைக்க முடியுமோ? கண்மணி நீ என காத்திட்ட பெருமை வருக இயலுமோ? உன்னிடம் இருந்து நான் பெற்ற உரைக்க முடியுமோ? கண்மணி நீ என காத்திட்ட பெருமை வருக இயலுமோ? அதை உரைக்க முடியுமோ? உந்தன் கருணை இயலுமோ? 1000 நாவு வேண்டும் ஆண்டவா உன்னை புகழ. ஆயினும் இயேசுவே உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது, உன் புகழ் பெரியது. வந்தருளும் எம்மாண்டவரே, உடனே வந்தருளும். வந்தருளும் எம்மாண்டவரே, உடனே வந்தருளும். அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே, உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி. வந்தருளும் வந்தருளும் எம்மாண்டவரே, உடனே முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழு முதல் பொருளுமான இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசரே, உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரச அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி. வந்தருளும் வந்தருளும் எம்மாண்டவரே, உடனே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, இந்த மக்களாகிய நாங்கள் ஏறெடுத்த மன்றாட்டுக்கள் குறிப்பாக உம்மை வரவேற்க எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வருகை தர எங்கள் தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நேர் தகர்த்தெறிந்து, குறிப்பாக எங்களை வாதிக்கின்ற இந்த கொள்ளை நோய் விலை அகற்றி எங்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாக இருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்க எங்களுக்கு பின்னிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிழல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. போற்றி போற்றி போற்றி. She was conceived by the power of the Holy Spirit. மத்தேயு 1:18. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, power over life pertains to the Holy Spirit. For being God, He preserves creation in the Father through the Son. Catechism of the Catholic Church 703. The CCC போட்டா Catechism of the Catholic Church என்ற அர்த்தம். நம்முடைய கேட்டகிசம் என்பது ஆழமானது, மிக மிக கடலை போன்று. ரத்தன சுருக்கமாக அந்த சின்ன குறிப்பிடம் கொடுத்து பிள்ளைகளுக்கு அந்த ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்படுகிறதே தவிர அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக மிக எளிய குறுகிய ஒரு நற்செல்ல தான் இந்த மறைக்கல்வி கொடுக்கப்படுகிறதே தவிர இதனுடைய ஆழம் பெருசுமா. பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இதுதான் இல்லை, உங்களுக்கே தெரியாது, நிச்சயமாக தெரியாது. ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை சர்வேஸ்வரனுக்கும், பழைய வார்த்தை, கடவுளுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்திரி அனுமானம். இப்போ முதல்ல என்ன சொல்லுது? ஜென்ம பாவம், ஆதி பாவம், ஆதாம் ஏவாளால் வந்து பாவம். கர்ம பாவம்னா செஞ்ச பாவங்கள் குழந்தைகளுக்கு இருக்காது, அதனால நம்ம சொன்னோம். ஆனால் இந்த மாதிரி அடல்ட் பிள்ளைங்க வாங்கும்போது அவர்கள் செய்த பாவங்கள் இந்த ஞானஸ்தானத்தினால் மன்னிக்கப்படுகிறது என்றே. ஆகவே நிறைய பேருக்கு இந்த மறைக்கல்வி என்பது தெரியாமல் இருக்கிறது. தயவு செய்து இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வோம். இந்த Catechism of the Catholic Church என்ன சொல்கிறது? தமிழில் வாழ்வின் ஆற்றல் தூய ஆவிக்குரியது. கடவுள் படைப்பை மகன் வழியாக தந்தை காக்கிறார். இந்த மகன் வழியாக, அதுக்கு தான் மகனை அனுப்பினார், டு redeem the world. என்கிட்ட ஒரு முஸ்லீம் இன்ஜினியர் மாதிரி ஒருத்தர் சூப்பர்வைசர் மாதிரி வேலை செய்கிறாரு. அப்போ எதுக்காக அந்த சொன்ன இந்த முஸ்லீம் அவர் வந்து இங்கே வேலை செய்யும்போது இதை பார்த்தாரு. ஃபாதர், இந்த ஜேஹெச்எஸ்னா என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரியாது, அது லத்தீன் வார்த்தைங்க. ஏசு ஹோமினம் சால்வாத்தோரம், ஏசு மனிதர்களின் மீட்பர். ஏசு ஓமினம் சால்வத்தோரம். அப்ப சால்வத்தோரம் என்றால் கடவுள் படைப்பை மகன் வழியாக தந்தை காக்கிறார். இதான் அது. Trust in the Lord with all your heart, on your own intelligence rely not. Proverb 3:5. முழுமனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. ஒரு அருமையான தியான பாடல் பாடுவோம். ஆண்டவர் கஞ்சுபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். அருமையான சங்கீதங்கள், இவங்களெல்லாம் பாடி பழக வேண்டும். இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு டிவி பார்த்தா பூ மேக்ஸ் அந்த பாட்டெல்லாம் தெரியும், சாமி பாட்டு தெரியாது. பார்த்து 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 அதில் போய் ஊறி போயிருக்கிறோம் பிள்ளைங்கள்லாம். இந்த மாதிரி சங்கீதங்களை பாடுவோம். To Mary God proposed, never imposed anything. The vocation of being the mother of God. அருமையான வார்த்தைகள். To Mary God proposed, never imposed anything. The vocation of being mother of God. இப்போ எனக்கு அந்த கேட்டிசம் கிளாஸ் ஞாபகம் வந்துருச்சுங்க. அது என்ன மறந்து போச்சேன்னு இல்லையா? ஒன்று மந்திர கிளாஸு, இன்னொன்று தந்திர கிளாஸு. மந்திர கிளாஸ் என்பது கேட்டகிசம், தந்திர கிளாஸ் என்பது மேரேஜ் கேட்டகிசம். அது சொல்லி சிரிப்பாங்க. ஆமாம், மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தந்திரம் என்ன?
திருமணத்தின் வாழ்வில் எப்படி நாம் இருக்க வேண்டும், வாழ்வின் சூழ்நிலை என்ன என்று பலருடைய அனுபவங்களை சொல்லுவார்கள். ஆகவே கடவுள் தாயகம் அழைப்பை இறைவன் மரியாளிடம் முன்வைத்தார். எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. இதுதான் கடவுளுடைய தனிப்பெரும் தன்மை. எதையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆகவேதான் அந்த ஏஞ்சல் கப்ரியேல் தூதரை, வான தூதரை அனுப்பி, மரியா சம்மதிக்கிறாயா என்று கேட்டார். கடவுள் தேவதாருடைய விருப்பத்தை கேட்டார். தன்னுடைய படைப்பாட்சி அவர் அம்மா ஏற்றுக்கொள்ளுமா சட்டம் போட்டாரா? நோ, ஏற்றுக்கொள்கிறாயா மரியே? எப்படி? அவள் கேட்கிறா, எனக்கு திருமணமாகலையே, ஐயோ என்ன சொல்லுது, ஊர் என்ன சொல்லு, உலகம் சொல்லு, இந்த விளையாட்டு என்கிட்ட வேணாம், இந்த கதை எனக்கு வேணாம் அப்படின்னு மறுத்தாங்களா? இல்லை. ஒரு சிஸ்டருங்க, யாரு, அன்னை தெரசா சிஸ்டர் ஒன்று, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஃபாதருடைய தங்கச்சி. அது என்ன சொல்லுது தெரியுமா? எந்த வேலையை மட்டும் கேட்காதீங்க, வேற வேலையை சொல்லுங்க, எங்களுக்கு வெக்கமா இருக்குது. ஒரு கன்னியாஸ்திரி காணிக்கை எடுக்கிறதுக்கு வெக்கமா இருக்குதா? ஆகவே இது மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த சிஸ்டர் சொல்லிச்சே. ஏன் கடவுளுக்கு முன்னால் காணிக்கை எடுக்கிறது வெக்கமா? சில பேர் வாயை திறந்தே பாட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வெக்கம். கடவுள் வெக்கப்படாத தாவீது அரசன் டான்ஸ் ஆடல, ஹார்ப்பு கருவியை வாசிச்சுக்கிட்டு. அவை ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, விரும்புகிறார். தேவதாய் தயங்கினாங்க, பியாத் அப்படியா, ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறேன். He who had the power to create everything from nothing had refused to rebuild what had been desecrated if Mary had not agreed to it. Saint Anselm. அருமையான கருத்து, அருமையான கருத்து. ஆழமா வெறுமனே சொன்னா உங்களுக்கு புரியாது. அது தமிழா இருந்தா கூட சரி, ஆங்கிலம் இருந்தாலும் சரி. மரியாள் சம்மதிக்காதிருந்தால் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கும் ஆற்றல் மிக்கவர் நிர்மூலமாக்கப்பட்டதை மீண்டும் கட்டி எழுப்ப மறுத்திருப்பார். மரியாள் சம்மதிக்கவில்லைனா வெரி குட் பாயிண்ட் ஃபார் ப்ராட்டஸ்டன்ட்ஸ். யாரெல்லாம் மாதா அப்படி ஒரு முட்டை ஓடு அப்படின்னு சொல்றாங்களோ, வெரி குட் பாயிண்ட். யார்? சென்ட் ஆன்சலம். இதெல்லாம் பழுத்த பழங்கள், திருச்சபையினுடைய மூதாதையர்கள், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். மன்னவன் என்ன செய்யணும்? ஒரு அரசன் முறை செய்து காக்கணும், முறைப்படி காக்கணும் மக்களுக்கு. அவனை இறைவன் என்று சொல்வார்கள். இறைவனுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்கிறாய். இயேசு சொல்வார், பிலாத்து கேட்பான், எல்லாரும் உன்னை அரசன் அரசன்றாங்க, நீ அரசன் தானோ? உன்னை விடுவிக்கவும் தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு தெரியாதா? மேலிருந்து உனக்கு அருளப்படாதிருந்தால் உனக்கு என் மீது எவ்வித அதிகாரமும் இருக்காது. ஓ, அப்படின்னா நீ அரசனோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. நீ சொல்லுகிறபடி அந்த அரசன் இல்லை, நான் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொண்டிருக்கிற அரசன் இல்லை, ஆன்மாக்களின் அரசன், மக்களுடைய மனதுக்கெல்லாம் மன்னர். இதுதான் இயேசு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஹெலன் கெல்லர் யாரு? கண் தெரியாத அம்மா. செக்யூரிட்டி இஸ் a superstition. It does not exist in nature. Life is either a daring adventure or nothing. Security is a superstition. Security ன்னு சொல்ல முடியா? Nothing is secure. உதாரணம் வேணுமா? நம்ம அமெரிக்கா எல்லாத்துக்கும் அண்ணாத்த தானே, பெரிய வல்லரசு தானே. அடிச்சானுங்க 2 கோபுரத்தை விமானத்தில், ட்வின் டவர். எங்க போச்சு? ஷேக் ஆயிட்டானுங்க. என்னடா நம்ம எவ்வளவு பவர், நம்மையே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் தளர்ந்து போகவில்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமா இருந்தது? விசுவாசம் இருந்தது. எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு கூட ஒரு அமெரிக்கன் டாலர் நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியுமா எழுதிருப்பாங்க? காசே தான் கடவுளடா இல்லை, இன் காட் வி ட்ரஸ்ட். எல்லா நோட்டையும் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்க. அமெரிக்கன் டாலர் நோட்டில் இன் காட் வி ட்ரஸ்ட். லைஃப் இஸ் எய்தர் எ டேரிங் அட்வென்ச்சர் ஆர் நத்திங். துணிந்து செயல் வேண்டும், துணிந்து செயல்படு. லைஃப் இஸ் எய்தர் எ டேரிங் அட்வென்ச்சர் ஆர் நத்திங். ஜெபம். Thank you Lord for giving Saint Joseph as our model. May he help us this Christmas to recognize Christ in whatever guise he takes for his advent. பாதுகாப்பு என்பது ஒரு மூட நம்பிக்கை. இயற்கையில் அது இல்லை. வாழ்வு வீர தீர செயல்கள் நிறைந்தது அல்லது பெருமையானது.
புனித சூசையப்பரை எடுத்துக்காட்டாக கொடுத்தமைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே. கிறிஸ்துவின் வருகை எவ்வடிவில் இருப்பினும் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். பீடத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள்: முதல் வாரம் நம்பிக்கை, 2ஆம் வாரம் அமைதி, 3ஆம் வாரம் மகிழ்ச்சி, 4ஆம் வாரம் அன்பு. ஆண்டவரே வாரும், மாரநாத்தா, கம் லார்ட் ஜீசஸ். இவைகளெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவைகள். நாளை தினத்திலிருந்து நாம் கிறிஸ்துமஸ்க்கு மிக அருகில் இருக்கிறோம். உங்கள் அனைவருடைய நல்லெண்ணம், ஜெனராசிட்டி, இவர்களுக்கெல்லாம் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் அந்த ஜெப உணர்வுடன் அவைகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மேலும் பிறருக்கு ப்ளீஸ் ஷேர். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அத்தனை பேருக்கும் இன்னும் பழகி பெருகுகிறது. எனவே ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜெபிப்போமாக. வந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதியும், உமது ஆசீரால் நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி